இதெல்லாம் மக்களே வணக்கம் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். நீங்க மாலை பட்சத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன். அதுலயும் லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா போடுறேன்ப்பா, டெஃபினட்டா போடுறேன். இன்னைக்கு இந்த சிம்பிளான ரவை உப்புமா தான். அதில் பூசணிக்காய் கேப்சிகம்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளிலாம் போட்டு பண்ண போகிறேன். அதாவது நிறைய நம்மளுக்கு இப்போ மாலை பட்சத்தில் காய் வாங்கி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் தீக்கணும். பட் அதுலேயே தீக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காமிக்கணும்னு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி சிம்பிளான பூசணிக்காவும் கேப்சிகாவும் போட்டு ரவை உப்புமா தான் பார்க்குறேன். இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வைஸ். இப்போ வாங்க ரெசிபியை பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெயும் விட்டுக்கலாம், நெய்யும் விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறது. இதில் ரெண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது கடுகு வெடிக்கிறது. கடுகு உளுத்தம் பருப்பு, இதில் பச்சை மிளகா, பூசணிக்காய் கொஞ்சமாக அதையும் போட்டுக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, பூசணிக்காய் இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு அரை கேப்சிகம். இது கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். கொஞ்சம் சாம்பார் பொடியும் போடலாம், கொஞ்சம் சாம்பார் பொடி. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் ஒரு வித்தியாசமாக பண்ணி பார்க்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. நான் இந்த டம்ளரில் 3/4 டம்ளர், ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி, 1.25. வேறு வேறையாக வேணால் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. நான் உப்புமா குழஞ்சி தான் சாப்பிடுவேன். இப்போ தண்ணி தலைக்கிறது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உப்புமாவை கலந்துடலாம். நான் கொஞ்சம் குழன்னு தான்ப்பா இருக்கும் நம்மளோடது. இது நல்லா குழையட்டும். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். 2 டம்ளர் விட்டுக்கோங்கப்பா, குழஞ்சி வேணும்னா. இல்லைன்னா வெறையாக வேணும்னா உங்களுக்கு 1.5 டம்ளர் போதும். இதை மூடி வச்சுக்கலாம். இது ரவா கிச்சடின்னு கூட நீங்கள் பேர் வச்சுக்கலாம். எப்படி வேணால், ரவா உப்புமா, ரவா கிச்சடி, எனிதிங் ஓகே. பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் பொடி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ எடுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் ஜாஸ்தி தான், உங்களுக்கு வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்புமா கிச்சடி ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பிளேட்டிங் பண்ணிடலாம். ரவா கிச்சடி சொல்லுவேலா, ரவா உப்புமா சொல்லுவேலா, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது மாங்காய் துண்டம். இதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ பை. தேங்க்யூ ஸோ மச்.